நம்ம எல்லாருக்கும் கனவுகளும் ஆசைகளும் நிறைய இருக்கும். அதை வெளிக்காட்டுற மாதிரியான ஆர்ட் கேலரி வேதால நடந்துட்டு இருக்கு. வாங்கலாம் போய் பார்க்கலாம். இன்ட்ரோஸ்பெக்டிவ் ரெவலேஷன் என்கிற தலைப்புல நடந்த இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல பல ஆர்டிஸ்டோட கைவண்ணத்துல விளைஞ்ச ஆர்ட் ஒர்க்ஸ் டிஸ்பிளேல இருந்துச்சு. இந்த ஆர்ட்ல 4 பசங்க கோலி விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல பொண்ணுங்க கண்ணாமூச்சி சொப்பு சாமா விளையாடிட்டு இருக்காங்க. இதுல இந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தொலைஞ்சு போன இந்த விளையாட்டெல்லாம் ஒரு ஸ்பாட்லைட் அடிச்சு நமக்கு கொண்டு காட்டியிருக்காரு. அதாவது நம்ம மறந்து போன விளையாட்டு, நம்ம தொலைச்சிருப்போம், அதெல்லாம் டார்ச் அடிச்சு தான் தேட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிரியேட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காரு. இதுல பெயிண்டிங் மட்டும் இல்லாம மெட்டல்ல பண்ண ஆர்ட் ஒர்க்ஸும் பேப்பர்ல பண்ண ஆர்ட் ஒர்க்ஸும் இங்க இருந்ததுங்க. மகாராஷ்டிரா, ஆம்ஸ்டர்டாம், பூனே, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, ஏன் நம்ம சென்னையில இருந்தும் வந்திருந்த 10 கலைஞர்களோட படைப்புகள் இங்கே பார்வைக்கு இருந்தது. ஆர்டிஸ்ட் யுவன் இந்த ஆர்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு பேர் மெமரிஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. இதில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, நம்மளுடைய மெமரிஸ், நம்மளோட மைண்ட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதையும், அண்ட் தூரத்துலேருந்து இதை பார்க்கும்போது ஒரு பைனரி கோட் எஃபெக்ட், அதாவது நம்ம மேட்ரிக்ஸ் படத்தில் பார்த்துருப்போம், இந்த 1010 அந்த மாதிரி ஒரு எஃபெக்டையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு. இங்க டிஸ்பிளேல இருந்த ஆர்ட் ஒர்க் பார்வைக்கு மட்டும் இல்லைங்க, விற்பனைக்கும் தான். நம்மளை யோசிக்க வைக்கவும் சலனப்படுத்தவும் ஒரு நல்ல ஆர்ட் ஒர்க்கால தான் முடியும். அப்படி ஒரு அருமையான ஆர்ட் எக்ஸிபிஷன் தான் இதுன்னு சொன்னா அது மிக இல்லை. அதே மாதிரி சென்னையில நடக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ். சென்னை ட்ரேட் சென்டர்ல நடக்கும் இன்டர்நேஷனல் கேமரா ஃபேர் மற்றும் கிராண்ட் ஏவி எக்ஸ்போ. கேமரால வந்திருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்டேட்ஸ், போட்டோ பிரிண்டிங் டெக்னாலஜி, அப்டேட்டட் கேமரா அக்சசரிஸ் எல்லாம் இந்த கேமரா ஃபேர்ல எக்ஸிபிஷனா வச்சிருக்காங்க. செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த கேமரா ஃபேர்ல பல ப்ரொஃபஷனல்ஸ் வேற டாபிக்ல போட்டோகிராஃபி பத்தி செமினார்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு பெயிண்டிங் அப்படின்றதோட நீட்சி தான் போட்டோகிராஃபி. பாத்தீங்கன்னா பெயிண்டிங்லயே நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும், போட்டோகிராஃபில நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. இதே சென்னை ட்ரேட் சென்டர்ல கிராண்ட் ஏவி எக்ஸ்போங்கிற ஆடியோ வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ்க்கான எக்ஸிபிஷனும் நடக்குது. இந்த எக்ஸ்போல ஆடியோ விஷுவலுக்கு தேவையான எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் டிஸ்பிளேக்கு இருக்கு. அதே செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த ஏவி எக்ஸ்போவும் கேமரா ஃபேரும் விஷுவல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. என்னதான் ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதி சொன்னாலும் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நம்ம சிட்டி குழந்தைங்களுக்கு எங்கெங்க இடம் இருக்கு? வெறும் 10க்கு 10 ரூம்லேயே அவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் முடிஞ்சிருது. கிரிக்கெட், ஃபுட்பால் மாதிரியான அவுட்டோர் கேம்ஸ் கூட வெறும் டேப்லேயே விளையாண்டு முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற நம்ம சிட்டி குழந்தைங்களுக்கு சூப்பராக ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்கு. அங்கே தான் நான் இருக்கேன்.
Yeah, I'm fine, thank you. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கு. கிட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு இடம் என் பையனுக்காக நான் தேடிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அதுலேருந்து தான் எனக்கு இந்த ஐடியா கிடைச்சிச்சு. ப்ளஸ் ஐ வாண்டட் டு டூ சம்திங் வித் சில்ட்ரன் அண்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிளேஸ் ஒன்லி ஃபார் கிட்ஸ். ஏன்னா நிறைய இடத்துக்கு கூட்டு போனோம்னா கூட்டமாக இருக்கு, அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணுற ஒரு இடம் மாதிரி, அதுதான் ஒரு பேசிக் ஐடியா. ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு தான் இதை செட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் பேபி சொல்லுவோம். ஸோ நாங்கள் ப்ளே ஸ்பேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளே ஏரியானா நீங்கள் 1 or 2 hours பேரண்ட்டும் கூட குழந்தைங்களோட உட்காந்துட்டு விளையாடுற மாதிரி ஒரு ஜோன். ஸோ அது வந்து ரைட் ஃப்ரம் பேபிஸ் to 8-year-olds விளையாடலாம். அண்ட் ஈவன் பேரண்ட் சைல்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ணுறோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறோம். ஸோ பேரண்ட் சைல்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலம். ஃப்ரம் 9 monthsலேருந்து 18 month பேபிஸ்க்கு வந்து வெரி டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். டைமிங்ஸ் வந்து 10லேருந்து நாங்கள் 7 PM வரைக்கும் ஓப்பன் அண்ட் ஆல் டேஸ் a week. ஸோ மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ஆல் டேஸ் நாங்கள் ஓப்பன். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் ஆஃபும் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் பேரண்ட்டுக்கு ஏதாவது பிஸி மீட்டிங் இல்லை ஏதாவது அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி இருக்குனாலும் நீங்கள் வந்து கிட்ஸை இங்கே ட்ராப் பண்ணிட்டு சூப்பர்வைஸ் பிளேன்னு சொல்லுவோம். ஸோ வி ஹேவ் அவர் ஓன் ஸ்டாஃப் who will be engaging the children for 1 or 2 hours or more than 2 hours also, that's possible. And கெஃபேயும் இருக்கு. இன்கேஸ் குழந்தைங்க அழறாங்க, பேரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் போல இருக்குன்னா எங்கள் ஸ்டாஃப் பார்த்துப்பாங்க. அவங்க காஃபி ஷாப்லேயும் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு என்னென்ன ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு? ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளே ஏரியாவே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெல் டிசைன்ட் பேலன்ஸ்ட் பிளே ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஸோ நாட் ஜஸ்ட் இண்டோரில் வந்து சாஃப்ட் பிளே ஜிம் அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் குவைட் ஆக்டிவிட்டி கார்னர் எல்லாம் வச்சுருக்கோம். அண்ட் அவுட்டோர் பார்த்தீங்கன்னாலும் இப்போ என்ன பசங்களுக்கு வெளியில் விளையாடுற டைம்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிறதும் ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து சாண்ட் பிளே இருக்குது உங்களுக்கு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளே. ஸோ வேரிட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கிளைம்பிங்க்கு இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க விளையாடுறது. இன்னொரு ஜோன் வந்து நம்மளுக்கு டாட்லர்ஸ் விளையாடுற பிளே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ புதுசாக பெட் அனிமல்ஸும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரேபிட்ஸ் வந்து there are about 4 பேபி ரேபிட்ஸ் அண்ட் ஹாம்ஸ்டர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ எல்லா பசங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஈவினிங் போது வெளியே விடுவோம் ரேபிட்ஸ் எல்லாம். ஸோ கிட்ஸ் ஆர் ரியலி லைக்கிங் டு அதை டச் பண்ணிட்டு ஆமா அது ரேபிட்டோட பின்னாடி ஓடுறது. ஸோ அது வந்து பிளே தவிர இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா ஒரு இது ப்ரொவைட் பண்ணிருக்கோம். யா அது தவிர இப்போ கிளாஸஸும் பண்ணுறோம். ஸோ நாட் ஜஸ்ட் பிளே, லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் கிட்ஸ். ஸோ 3 yearsலேருந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் இருக்கு, தெர் இஸ் ஆர்ட் கிளாஸ், யோகா, ஸ்டோரி டெல்லிங், கார்டனிங் இருக்கு. ஏன்னா கார்டனிங் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எங்களுது வந்து மோஸ்ட்லி ஆஃப் ஈகோ மாதிரி கொண்டு வரலான்னு பார்க்குறோம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ வித் கன்சர்வேஷன், இந்த மாதிரி ரீசைக்கிளிங், அந்த மாதிரி பேசிக் இது ஈவன் யங் கிட்ஸுக்கு சொல்லி தந்தால் நல்லா இருக்கும்னு அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் கொண்டு வரோம். ஸோ இந்த பிளேஸ் வந்துட்டு உண்மைக்கே செமையாக இருக்குது மேம். ஏன்னா எனக்கே வந்து என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் வந்து ஞாபகத்துக்கு வருது. அது இருக்கிற கிட்ஸ் பார்த்தோன்னா நம்ம எல்லாத்தையும் மறந்துடுற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய பேசுறதை விட எனக்கு அவங்களோட போய் விளையாடணும் அப்படின்ட்டு தான் நிறையா தோணுது. ஸோ நான் அவங்களோட போய் விளையாடுறேன். ஒரு குழந்தையோட முதல் 5 வருஷம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அவங்க விளையாடுறதும் அந்த விளையாட்டு மூலமாக அவங்க கற்றுக்கிறதுக்குமான சரியான சூழல் அமையணுங்க. ஆனால் அது இந்த மெட்ரோபாலிட்டியன் கல்ச்சரில் நம்ம உருவாக்கி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரியான இடங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் உண்மையான வளர்ச்சிங்கிறதே நம்மளுடைய பழங்கால பழக்க வழக்கத்தில் தாங்க இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு செக்மெண்ட் தான் இது. இன்னைக்கு ஜென்ரேஷன்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற விஷயம் நம்மளுடைய பழைய காலங்கள். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, முன்னோர்கள் எந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ரொம்பவே ஆர்வமும் அதில் எக்ஸைட்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க பயன்படுத்தின எல்லா விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அதில் ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் என்னமோ தெரில இப்போ எல்லா ஜென்ரேஷன்ஸ், அதுவும் யங் ஜென்ரேஷன்ஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது மேலே ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி உங்களை இன்னும் எக்ஸைட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இப்போ போக போகிறோம் மாயன் ஆர்ட்ஸ் அண்ட் பாட்ரீஸ்க்கு. என் கூட நீங்களும் வாங்க.
வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? வணக்கம். எத்தனை வருஷமா இந்த மண்பானை செஞ்சுட்டு வரீங்க? இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்து? நான் படிச்சுட்டு வந்து இந்த செராமிக் பிஎஸ்சி செராமிக் டெக்னாலஜி படிச்சுங்க. படிச்சுட்டு அது ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 12 வருஷம் அனிமேஷன் ஃபீல்டில் இருந்து திரும்பவும் இதுக்குள்ளேயே என்ட்ரு ஒரு 3-4 வருஷமாக இதுக்குள்ளேயே பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து ஆர்கானிக் விஷயமாக இயற்கை விஷயமாக நாங்கள் அதிகமாக அலையும் போது நம்ம இந்த சில்வர் பாத்திரம் அலுமினிய பாத்திரம் சாப்பிட்றோம் உடலுக்கு வியாதிகள் தான் அதிகமாக வருதுங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல நமக்கு தான் சரி நம்ம பண்ண தொழிலே வந்து ஏன் மண் பாத்திரத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற சமையல் குவார்ட்டர்ஸை வச்சுக்கிட்டு நான் டெவலப் பண்ணேன். இப்போ அதனால் நான் மக்களுடைய மோகம் வந்து இப்போது இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழையிலேருந்து பணக்காரங்க வந்து எல்லாருமே இதை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 4 விதமான களிமண் நாங்கள் கலக்கிறோங்க. ஆற்று ஓரத்தில் இருக்கிற களிமண், அது ஏன்னா அது சவுடு கலந்த களிமண்ணாக இருக்கும். இன்னொன்று வந்து ஏரியில் இருக்கிற களிப்பு மண், அப்புறம் வெள்ளை களிமண், அது வந்து ஹை டெம்பரேச்சர்லாம் தாங்கும். அப்புறம் பெல்ஸ்பாருங்கிற ஒரு மெட்டீரியல், இது வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சா வெடிக்காமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சு கலந்து நாங்கள் பண்ணுறோம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது எந்த வெடிப்பும் வராது. ஸோ இது வந்து தாராளமாக நம்ம இது பண்ணலாம். எல்லாம் பழைய விஷயங்கள் தான், அது திரும்ப நம்ம மக்களுக்கு கொண்டு வரும். இது அதாவது ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணலாம், வாட்டர் ஃபில்டர் பண்ணலாம், இதுலேயே வந்து அரிசி பருப்பெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பர். உங்களுடைய கண்டுபிடிப்பில் அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்தது தான், ஆனால் இப்போ புதுசாக மக்களுக்கு மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஸோ அதில் வந்து வாட்டர் ஃபில்டர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க, அது பார்க்கலாமா? வாட்டர் ஃபில்டர் வந்து 2 டைப் பண்ணுறேன். ஒன்று வந்து கேண்டில் வச்சு பண்ணிட்டுருக்கேன். ஓகே. இதுதான் அது கேண்டில் வச்சு பண்ணுற டைப்பு. இன்னொன்று வந்து கேண்டில் இல்லாமல் நேச்சுரல் கிளே பாடியிலேயே வச்சு பண்ணுறோம். அது இப்போ தான் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம். அது வந்து கிளேலேயே அது பண்ண தண்ணி வந்து எந்த ஹோல்ஸும் இருக்காது, ஆட்டோமேட்டிக்கலி அதுவாக இறங்கும். ஸோ இறங்கும் போது தண்ணியில் இருக்கிற அசிடிட்டி கெமிக்கல் அது எல்லாத்தையும் இது பண்ணணும். கூட வந்து நம்ம கூழாங்கல் கறியெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, சுத்தமான தண்ணி நமக்கு நல்லா கிடைக்குங்க. இதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர்ன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன்னா இப்போ வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல பல வகைகள் இருக்கு அண்ட் டெக்னாலஜிஸ் நம்மளால பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற நேரத்தில் வந்து வீட்டிலே வந்து களிமண்ணால ரெஃப்ரிஜரேட்டர் பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய சாப்பாட்டு பண்டங்கள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு செஞ்சு காமிக்க முடியுமா? டைப் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்று தண்ணி, ஒன்று மணல். தண்ணி கொட்டுறதுனா எப்படி? இது வந்து தண்ணி ஊற்றுற ஃப்ரிட்ஜுங்க. இதில் வந்து இது வெளியே வச்சுருவோம். இந்த வழியாக தண்ணி ஊற்றணும். இது விட்டோம்னா இது உள்ளுகிற பாத்திரத்துக்கும் இதுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் போய் அந்த தண்ணி அடைஞ்சிரும். இப்போ தண்ணி ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா உள் பாத்திரம் வந்து கூலிங்காகவே இருக்கும். இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள் வச்சோம்னா வெஜிடபிள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கூட கெடாதுங்க. 10-15 நாள் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சாதாரணமாக வந்து மண் பாத்திரத்தில் வைக்கிறதே வந்து கெடாது 5 நாளுக்கு. நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுனால பொருள் கெடாது. நல்லா ஃப்ரிட்ஜு வந்து நமக்கு கெமிக்கல் கொடுக்கும். இது வந்து நமக்கு இயற்கையான சத்து கொடுக்கும். மணல் ஃப்ரிட்ஜ் பண்ணுறோம். இது மணல் ஃப்ரிட்ஜ் பண்ணும்போது நமக்கு நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும். இப்போ இது வந்து தண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் லிக்யூட் ஃபீல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேர் வருத்தப்படுவாங்க. ஏன்னா அது வேர்வை விடும். வேர்வை விட்டால் அது இடம்லாம் கொஞ்சம் இதுவாகும்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. இது மணல் போட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றுவோம். அந்த தண்ணி ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து மண் இழுத்து. ஆமாம், மண் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஃபாரினர்லாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸே வைக்கிறாங்க இதில். இப்போ தண்ணி நமக்கு தேவையானப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மண் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தாலும் ஒரு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்க, கூலிங் டைப் நம்ம எப்பவுமே இருக்கும். நம்ம 10 நாள் 15 நாள் மறந்துட்டா கூட வெஜிடபிள் நல்லாயிருக்கும், கெடாதுங்க. இப்போ மண்ணும் சரி தண்ணியும் சரி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றுற மாதிரி இருக்கும்? மணல் வந்து நமக்கு மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கும். செடிக்கு மண் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வேணும்னா நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதம் பொறுத்து கூட மாற்றிக்கலாம். தண்ணி வந்து நமக்கு ட்ரை ஆச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க.
பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக ஃபீல் ஆகும் நம்மளும் மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு. என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்துட்டே போகுது, என்னதான் நம்ம எல்லாருமே டெக்னாலஜிஸில் நிறைய அடாப்ட் ஆகிட்டாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது தான் நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சரிய விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, என்னதான் நம்ம வந்து இயற்கையோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும், இயற்கைக்கு எதிராக எந்த விஷயங்களும் செய்யக்கூடாதுன்னு பேசிகிட்டே இருந்தாலும் நம்ம ஒரு அடி முன்னெடுத்து வச்சாதான் அது வந்து ஆரம்பமாகும். அப்படி நாளைக்கு நீங்கள் செய்யுங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம முதல்ல நம்ம அந்த விஷயத்தை செய்வோம். இதே மாதிரி ஆரோக்கியமான பல விஷயங்களோட மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம். மண்ணில் செஞ்ச பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தின வரைக்கும் நம்மளும் ஆரோக்கியமாக இருந்தோம், இந்த பூமியும் ஆரோக்கியமாக இருந்துச்சு. எப்போ டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போவே எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. இந்த நிலை மாறணும்னா பேக் டு நேச்சருங்கிற தாரக மந்திரத்தை நம்ம மனசில் ஏந்திக்கிட்டு இந்த மாதிரியான முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த வாரம் நிறைய நல்ல விஷயங்களை பார்த்தோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நல்ல விஷயங்களோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். பை.